நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைத்தள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டும் என அந்நாட்டின் பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் இந்த உத்தரவை மீறிய Facebook, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக வலைத்தளங்கள் முடக்கப்பட்டன. இருப்பினும் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்தும் ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இளைஞர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகைய சூழலில்தான் பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகினார். இந்நிலையில் நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராக உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கே 73வது வயதில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு அந்நாட்டின் ஜனாதிபதி ரவிச்சந்திர பவுடேல் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். இதன் மூலம் நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற சிறப்பை சுசிலா கார்கே பெற்றுள்ளார். இவர் பாலின சமத்துவம், மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில்